ஹாய் அண்ணா லவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ மிக்ஸாலஜி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆமாம், ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் ஆஃப் எண்ணெய் எடுத்திருக்கேன், 20 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும். 15 ml ஆஃப் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி டைரிலிஸ்க்கு வச்சிடலாம். 12 to 24 hours நம்ம டைரிலிஸ்க்கு விடலாம். 12 hours இது வந்து டைரிலிஸ் ஆகிருக்கு. ஹாட் வாட்டர் டைரிலிஸ்க்கு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டைரிலிஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு ஸ்டெயின் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளரில், பிளாஸ்டிக் டம்ளரில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பைப்பிங் பேக்கும் ஸ்டாக்கிங்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹென்னாவை நீங்கள் பொறுமையாக ஊற்றுங்க. பொறுமையாக ஊற்றுறப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக வந்து சில்கியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போது பைப்பிங் பேக் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டாக்கிங்ஸை பொறுமையாக வெளியே எடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பைப்பிங் பேக் உடஞ்சிரும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ணுறப்போ என்னோடய பைப்பிங் பேக் உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பையும் சரி, கிளாஸில் பண்ணி காமிக்கிறப்பவும், செகண்ட் டைம் நானும் எனக்கு பர்சனலாக பண்ணிக்கிறப்பவும் பைப்பிங் பேக் உடஞ்சிருச்சு. நீங்கள் பொறுமையாக இழுங்க. இந்த மாதிரி வரும். கையில் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு டவல் வச்சு நல்லா கை கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க, இல்லை தண்ணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போது கோன் நான் ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுட்டேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 inch வந்துட்டு 7 inch வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எப்படி பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போது வந்துட்டு நீங்கள் ஒரு கோனுக்கு வந்துட்டு ஒரு 20 to 25 கிராம்ஸ் வந்துட்டு நீங்கள் போடலாம். என்ன ஒரு கோனுக்கும் எப்படி சீல் பண்ணுறத வீடியோவும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் இது ப்ராப்பராக எடுக்க முடியலனால, இதோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எப்படி என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ என்கிட்ட வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஃபர்தர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது வந்துட்டு ஒரு 25 கிராம்ஸ் வந்துட்டு எண்ணெய் இருக்குது. இதை நம்ம நல்லா சீல் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். Thank you for watching and thank you for this order.